உங்களுக்கு ட்ரெயின் பயணம் ரொம்ப பிடிக்கும்னா அப்ப இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக தாங்க. இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ட்ரெயினை வந்து லான்ச் பண்ண போறாங்களாம். இது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஹரியானால ஜிந்த் சோனிபேட்ன்ற ரூட்ல 31 மார்ச் 2025 இது ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆமா, இதோட மெயினான ஃபீச்சர்ஸ் என்ன, ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தானே கேக்குறீங்க. இதோட ஸ்பீட் பாத்தீங்கன்னா 110 km/h ஸ்பீட்ல இது ஓடுமா. இதோட பேசஞ்சர்ஸ் கெப்பாசிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா 2638 பீப்புள் வந்து இதுல பயணம் செய்யலாம். இதோட இன்ஜின் பாத்தீங்கன்னா 1200 ஹார்ஸ் பவர் இன்ஜின் இதுல இருக்குமா. அதனாலதான் இது வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹைட்ரஜன் பவர்டு ட்ரெயின் இதை கூப்பிடுவாங்க. ஏன் ஹரியானா ரூட் மட்டும் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா ஹரியானா தான் வந்து ஸ்ட்ராங் ரெயில் ரோடு நெட்வொர்க் ஆகும். அதனாலதான் அதை செலக்ட் பண்ணிருக்காங்க. இதோட பெனிஃபிட்ஸ் கேட்டீங்கன்னா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. நம்பர் 1, இது பாத்தீங்கன்னா ஜீரோ கார்பன் எமிஷன். அப்படின்னா இதுல வந்து பொல்யூஷனே வராது. இது வந்து வாட்டர் வேப்பர் தான் வெளியே வரும். ஸோ ஆப்வியஸ்லி பொல்யூஷன் வந்து ரெடியூஸ் ஆயிரும். நம்பர் 2 பாத்தீங்கன்னா இது வந்து எனர்ஜி எஃபிஷியன்சி. இது வந்து மத்த இதை கம்பேர் பண்ணும்போது இதோட எனர்ஜி வந்து ரொம்ப எஃபிஷியன்டா இருக்கும், ஹைட்ரஜனோட எனர்ஜி. நம்பர் 3 பாத்தீங்கன்னா இது வந்து லாங் டேர்ம் லோவர் காஸ்ட்டுக்கு நம்ம போகலாம். ஏன்னா இந்த ஃபியூல் வந்து நம்ம கம்பேரிங் டு பெட்ரோல் அண்ட் டீசலுக்கு இது வந்து ரொம்ப சேவ் ஆகும். நம்பர் 4 பாத்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன். கம்பேரிங் டு மற்ற ட்ரெயின்ஸோட இதோட நாய்ஸ் வந்து கொஞ்சம் லோவா தான் இருக்கும்னு சொல்றாங்க. இந்த ப்ராஜெக்டோட பெரிய பிளானே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே இருக்குல்ல, அதோட ஒன் ஆஃப் தி கோல் என்னன்னா 2030க்குள்ளார ஜீரோ கார்பன் எமிஷன் ட்ரெயினா மாத்தணுமா. ஐ மீன் பொல்யூஷன் ஃப்ரீ ட்ரெயினா மாத்துறது தான். இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் வந்து எப்படி நம்மளுக்கு ஃபியூச்சர்ல ஆக்ட் பண்ணும்னா என்வரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷனா இது மாறிடும். இப்ப நீங்க சொல்லுங்க, ட்ரெயின்ல வந்து வேற என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.